அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேடுகளை சரிபார்க்க வேண்டும் என ஸ்டாலின் தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கொளத்தூர் தாவக எம்எல்ஏ VS பாபுவுக்கு எதிராக திமுக தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கில் அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேடுகளை சரிபார்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கொளத்தூர் தொகுதியில் தேர்தலின் போது பயன்படுத்தப்பட்ட அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட்களை சரிபார்க்க வேண்டும் என ஸ்டாலின் தரப்பு உயர்நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கொளத்தூரில் தாவக எம்எல்ஏ VS பாபு வெற்றி பெற்றதற்கு எதிராக திமுக தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கில் 6 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் விவிபேடுகளை ஒப்புகை சீட்டுகளுடன் ஒப்பிட்டு பார்த்ததில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மென்பொருள் கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் தரப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், இந்த வழக்கு தொடர்பான விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. அது சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டதில் தமாக சார்பில் போட்டியிட்ட VS பாபு வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தார் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்ய தேர்தல் ஆணையத்தின் அனுமதி கேட்கப்பட்டதாகவும், அனுமதி பெற்றவுடன் அதன் அடிப்படையில் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ தலைமையிலான வழக்கறிஞர் சிந்தாரப்பேட்டையில் வைக்கப்பட்டிருந்த அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக வாக்குப்பதிவு மையங்களான 1, 17, 28, 32, 75, 78, 79, 84, 87, 112, 122, 157 உள்ளிட்ட வாக்குச்சாவடிகளில் வைக்கப்பட்டிருந்த விவிபேட் வாக்குப்பதிவு இயந்திரம் கண்ட்ரோல் யூனிட் ஆய்வுகளை ஆய்வு செய்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். அப்போது பெல் நிறுவனத்தில் நியமிக்கப்பட்ட பொறியாளருடனும் இருந்த என்றும் 100% விவிபேட் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை ஒப்பிட்டு பார்க்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார். இதில் 6 வாக்குச்சாவடிகள் பதிவான வாக்குகள் மற்றும் விவிபேடுகளை சீட்டுகளை ஒப்பிட்டு பார்த்ததில் பல்வேறு முறைகேடுகள் கண்டறியப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் பிரதிநிதி சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதும் என்றும் அந்த இது தெரிவித்துள்ளது. தேர்தல் இயந்திரம் தொடர்பாக புகார் செய்வது தொடர்பான வெளிப்படையான ஒரு நடைமுறையை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார். அதேபோல பல வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டு முறைகேடு நடந்துள்ளதாகவும் அவர் அந்த மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக பல வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஹார்ட்வேர் என சொல்லக்கூடிய மென்பொருள் கோளாறு ஏற்பட்டதையும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தொழில்நுட்ப கோளாறுகளை சுட்டிக்காட்டிய பின்பும் சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரி உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை அதன்படிதான் சோதனை மற்றும் சரிபார்ப்பு நடைபெற்றதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதால் அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட்களை சரிபார்க்க வேண்டும் எனவும், தமாக வேட்பாளர் VS பாபு வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்க வேண்டும் எனவும், தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த வழக்கானது விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. சிகாமணி. கொளத்தூர் தொகுதி தாவக எம்எல்ஏ VS பாபு வெற்றிக்கு எதிராக திமுக தலைவர் ஸ்டாலின் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களோட இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சுந்தரம்.